ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒயிட் ரைஸ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. இன்றைக்கி நைட் சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். சாதம் பார்த்திங்கன்னா மிச்சமாயிடுச்சு. இதை தண்ணி ஊற்றி காலையில் எப்படி சாப்பிட்றது, கோல்ட் ஆகிடுது. அதனால் என்ன ஒரு ஐடியா பண்ணேன். எங்கள் அம்மா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது செய்வாங்க, அந்த ஞாபகம் வந்தது. சரி அதுமாதிரி செய்யலாமேன்னுட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, வெள்ளை சாதத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஷனில் கொட்டி வச்சுங்க. பேஷனில் பெரிய பாத்திரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், புளி, கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சாத்தூள். புளி நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மஞ்சாத்தூள். இப்போது இதை நம்ம சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டோன்னா இந்த புளியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இறங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு ஆகிடுச்சுங்க, ஒரு 5-6 வருஷம் இருக்கும். எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நம்ம சாதம் தண்ணிலாம் ஊற்றிலாம் வைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ கோல்டு ஆகிடும், மழை சீசனு. அதனால் சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நம்ம எதுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு காலையில் சாப்பிட்ணும், இந்த மாதிரி புளி சாதம் மாதிரி நம்ம கலரிடலாம். புளி நைட்டே மஞ்சாத்தூள், புளி, உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த சாதம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கலரிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், உங்கள் இதில் தான் நான் ஊற்றுறேன். பாருங்கள், அவ்வளோதான். எப்படி மஞ்சள் கலரில் இருக்கா. சாதமும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிங்களோ அப்படியே நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. புளி நம்ம ஊற்றி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், கெட்டு போகாது சாதம், தண்ணிலாம் விடாது. அப்படியே நீங்கள் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்றது நாளைக்கு காலையில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி எடுத்து வச்சுட்டு நம்ம போய் படுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நைட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இப்போ காலையில் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். நல்லா எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சாப்பாடை நம்ம தாளிக்கலாம். நல்லாயிருக்குங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா என் பையனை கொடுக்குறான், அவன் எப்படி இருக்கான்னு சொல்லுவான் பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் கேஸில் பார்த்தீங்கன்னா கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் தான் இப்போ நம்ம ஊற்றணும். எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ பருப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெண்டுமே தான் போட போகிறோம். அதை கொஞ்சம் சிகப்பு நீர் ஆனதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு அப்படியே பெருங்காயம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் பெருங்காயம். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னே நம்ம கடுகு போட்டுடலாம். சும்மா 2 சீரகம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. வரமிளகா, காஞ்ச மிளகா போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம காஞ்ச மிளகா கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடு எடுத்து நம்ம அப்படியே கலரை விட்டுடலாம். நைட்டு சாப்பாடை மட்டும் இப்போ இருக்கிற மழை சீசன், பனி சீசனுக்கு நீங்கள் சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாதமும் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு சால்ட் நைட்டு நான் கொஞ்சமாக கூட போட்டுருக்கலாம். நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு கூட நீங்கள் சாதம் கலரும்போது கூட நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சாப்பாடு போட்டு இப்போ கலர போகிறேன். இப்போ நம்ம சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். காஞ்ச மிளகாய் நிறைய இருக்குது அப்படின்னா
காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா அதில் வந்து விதை வந்து கம்மியாக இருக்குது, காரம் உரைக்காதுன்றதுனால நான் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டுருங்க. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா நிறைய இது செஞ்சுருக்காங்க. சாதம் வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் நைட்டு எல்லோரும் டிஃபன் தான் சாப்பிட்றோம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். எப்பயாவது சாதம் இந்த மாதிரி செய்யும் போது மிச்சம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி செய்யலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நைட்டு நம்ம கலரி வச்ச சாதம் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சோண்டு காரம் உப்பு அந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நைட்டு புளி ஊற வைக்கிறீங்க இல்லைங்களா, அப்போவே வந்து கல்லுப்பு போட்டுவிடுங்க தண்ணியில். அந்த புளியிலேயே கரைக்கும் போது ரெண்டும் சேர்ந்த மாதிரி கரைஞ்சிடும். அப்போவே நம்ம வந்து ரொம்ப உப்பாக இருக்கா அப்படின்றது அப்போயே டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம சில பேருக்கு வந்து இல்லை கம்மியாக போட்டுக்கலாம், நம்ம காலையில் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் கூட சில பேர் இருக்கீங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கோங்க, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ என் பையன்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லலாம், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பிளேட்டில் வச்சு இப்போ என் பையன் வந்து சாப்பிட போகிறான். எப்படி இருக்குன்னு சொல்லுவான். லட்சு ஸ்கூல் கிளம்பிட்டாரு. சரி, ஸ்கூல் கிளம்பிட்டு முன்ன காலையில் செஞ்சோம், நான் சாப்பிட்டு பார்க்குறேம்மா அப்படின்னா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபன், ஸ்கூலுக்கு வந்து டிஃபன் தான் கட்டி கொடுத்துருக்கேன். டிஃபன் தான் வேணும்னா டிஃபன் தான் வந்து கட்டி கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கப்போ? சூப்பராக இருக்கு. நைட்டு இது பண்ண சாதம் தானே? அந்த மாதிரி இருக்கு இப்போ. இல்லை இல்லை, கலர் செஞ்சு கலர்ன சாதம் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மாதிரி புளியெலாம் இது பண்ணி நல்லா இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சூப்பர்ண்ணா. பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்றது கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.